ஃப்ரெண்ட் பெட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றி நிறையா பார்க்க போகிறோம். அதில் ஸ்டார்டிங்காக வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இப்போ கரண்ட்டில் விளையாண்டுட்டு இருக்க நம்ம ஆஸ்திரேலியன் சீரிஸை பற்றியோ, ரெண்டாவது அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அஸ்வின் பற்றியும், குறிப்பாக வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 பற்றி கண்டிப்பாக பேச போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றி தான் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். எஸ், சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அரசல் புரசலாம் வந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம அதுலேயும் ஒன்று ஒன்றா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஷெட்யூல் வந்திருக்குன்றாங்க. ஆனால் அஃபிஷியலாக வந்து ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணலன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம கிரிக் பஸ்ஸாக இருக்கட்டும், வேறு ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்டாக இருக்கட்டும், ஸோ அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதன்படி நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஷெட்யூல் அப்படின்னு பார்த்தோன்னா February 19 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதற்கு அடுத்தபடியாக வந்து March 9 வந்து ஃபைனல்ன்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. March 10 வந்து அதான் ரிசர்வ் டே, அதான் அடுத்த நாள் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபைனல் வந்து எதனால் மழைனால வந்து நிறுத்தப்பட்டுச்சுன்னா ஸோ அடுத்த நாள் ரிசர்வ் டேவில் வந்து அந்த ஃபைனல் நடக்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து 19 9ன்ற போது கன்ஃபார்மாக இந்த டேட்டில் தான் கண்டிப்பாக நடக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுலேயும் குறிப்பாக வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் போய் விளையாடாதுன்னு சொல்லி தெளிவாகவே எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கான ரீசன் என்ன சொல்லியிருந்தான்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோ நிறைய விஷயம் பார்த்துருப்போம். இப்போ வந்து இந்தியா வந்து விளையாட போகலை அப்படின்னா ஸோ இதற்கு அடுத்தபடியாக பாகிஸ்தானை விளையாட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ எல்லா மீடியாலும் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து 27 வரைக்கும் தான்றது யாரும் மென்ஷன் பண்ணாங்களான்னு தெரில. ஸோ 27 வரைக்கும் நடக்கக்கூடிய எந்த ஒரு ஐசிசி ட்ராஃபிக்குமே வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் விளையாடாதுன்ற மாதிரி அவங்க சைடு வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பார்த்துருப்போம். அவங்க வந்து நாங்கள் இந்தியா வந்து விளையாட மாட்டோம் சொல்லியிருந்தாங்க. கடைசியில் அவங்க தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியா வந்து விளாண்டாங்க. ஸோ வேர்ல்டு கப் விளாண்டுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்தியா வந்து அங்கே போகாததுக்கு நிறைய ரீசன் சொல்லப்படுது. ஸோ இது வந்து கிரிக்கெட்டையும் தாண்டி வந்து 2 நாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இது வந்து 2 நாடுகளோட கிரிக்கெட் ரசிகர்களை தாண்டி 2 நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்டதுனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகேப்பா, அப்போ எப்படி தான் மேட்ச் நடக்கும்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்னதான் ஹைப்ரிட் மெத்தட் தான் மேட்ச் நடக்க போகுது. எஸ், இந்தியா விளையாடக்கூடிய மேட்சஸ் மட்டும் வந்து மேக்ஸிமம் துபாயில் தான் நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லணும். எஸ், துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் வந்து இந்தியா வந்து விளையாட போகுது. அதாவது இந்தியா மேட்சஸ் எல்லாமே அங்கே தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே வந்து பாகிஸ்தானில் மற்ற டீம் மேட்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாகூர், கராச்சி அண்ட் ராவல்பிண்டி, ஸோ இந்த 3 இடத்துலையுமே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாகூரில் தான் ஃபைனல் நடக்குன்ற மாதிரி இப்போதைக்கு ஷெட்யூல் வந்திருந்தாலுமே இந்தியா வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது இப்போதைக்கு 3 மேட்ச் கண்டிப்பாக வந்து இந்தியா விளையாண்டு தான் ஆகணும் லீக்கில். ஸோ லீக் முடிஞ்சு அவங்க வந்து செமிஸ் அண்ட் ஃபைனல் போனாங்கன்னா அந்த மேட்சுமே அதுக்கடுத்து இன்னும் 3 மேட்சுமே வந்து துபாய் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்தியா வந்து துபாயில் 5 மேட்ச் விளாண்டுருக்கு. 5ல் 4 வின் பண்ணியிருக்காங்க, 1 ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் தோக்கவே இல்லைன்றது ஒரு இந்தியாவோட ரெக்கார்டாக இருந்திருக்கு. ஸோ அதே கிரவுண்டில் தான் இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபுல்லாகவே இந்தியாவுக்கு நடக்க போகுதுன்ற போது கண்டிப்பாக அது இந்தியாவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் பார்க்கப்படும் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து மற்ற கண்ட்ரி கிரிக்கெட் போர்டு வந்து எப்படி எடுத்துக்குன்னு தெரில. ஆனால் ஆஸ் யூஷுவல் இப்படி தான் நடந்தாகணும். ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குள்ள பிரச்சனைன்றதுலாம் மற்ற கண்ட்ரி யாருமே வந்து தலையிட மாட்டாங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது வந்து இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ மற்ற கண்ட்ரி மற்ற கிரிக்கெட்டர்ஸு அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பிச்சும் மாறி மாறி விளையாடுவாங்க. ஆனால் இந்தியாவுக்கு ஒரே பிச்சுனா அது அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் இதுதான் வந்து நடக்கும்ன்றதான், இப்படி தான் நடக்கும்ன்றதான் இழுக்கணும் இல்லை, இப்படி தான் நடக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ அட்வான்டேஜோடு வந்து இந்தியா போகிறாங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து செமிஃபைனலில் மட்டும் இல்லை, ஃபைனலும் வின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்தியாவுக்கு இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்தியா வின் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த இந்தியன் ஃபேன்ஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ இந்த விஷயத்தை இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்தியா பற்றி ஏங்க பேசுகிறீங்க, அதான் ஆஸ்திரேலியாவில் தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நிறையா பேர் பேசிகிட்டு இருப்பீங்க. கரெக்டு தான். ஸோ கப்பால் நடந்த அந்த 3வது டெஸ்ட்டு ட்ராவானது தான் வந்து எல்லாருக்குமே இப்போ அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. அதிலும் அந்த ஒரு 4 அடித்த பிறகு எல்லாருமே ட்ரெஸ்ஸிங் ரூமில் எந்த அளவுக்கு கத்தி சந்தோஷப்பட்டிருப்பாங்க நமக்கு எல்லாரும் பார்த்துருப்போம். ஸோ அந்த சிச்சுவேஷனில் தான் நம்ம இந்தியா இருக்குன்றது உண்மை. ஸோ ஃபாலோவான தவிர்க்கிறதுன்றது உண்மையில் வந்து ஒரு நல்ல ஃபைட்டை நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி தான் அர்த்தம். அதில் நமக்கு சில விஷயங்கள் வந்து தோணலாம், இது ஃபாலோவான தவிர்க்கிறதுக்குலாம் ஒரு பெரிய விஷயமாப்பா இப்படிலாம் என்ஜாய் பண்ணுறாங்களேன்னு. ஸோ கிரிக்கெட்டில் வந்து A to Z எல்லாமே நடக்குன்றத உண்மை. ஸோ அந்த இடத்துல அந்த நேரத்தில் வந்து அந்த ஒரு 4 வந்து உண்மையிலே வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் கிடச்ச வெற்றின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். அதைத்தான் வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூமில் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ காம்பேர் கூட குதிச்சதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ இதற்கடுத்து அடுத்த டெஸ்ட் மேட்ச் வந்து 26 தொடங்க போகுது. ஸோ அதற்கு இந்தியா டீம் எப்படி ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கும். எஸ், அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. ஸோ எந்த அவசரத்தில் அறிவிச்சார் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ டீட்டெயில்டாக வந்து லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தேன், பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வந்து அஸ்வின் அறிவிச்சதுக்கப்புறமா இப்போ நிறையா பேர் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அஸ்வின் வந்து பிளேயிங் லெவலில் இல்லாதனால தான் வந்து தனக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்றதுனால தான் அவர் வந்து இந்தியன் டீமை விட்டு வெளியே வந்தார். ஸோ நான் ஓவரால் வந்து ரிட்டையர் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்ததாக வந்து அவர் சொன்னதான் வந்து இப்போ நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ
ஸோ இதில் வந்து உண்மை இருக்கலாம், ஸோ இல்லாமல் இல்லை. கண்டிப்பாக வந்து அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னா ஸோ அவர் வந்து இந்த மாதிரி முடிவு எடுத்ததை கண்டிப்பாக நானும் வந்து அக்செப்ட் பண்ண தான் செய்வேன். நம்ம யாராக இருந்தாலும் அப்படி தான் முடிவு எடுப்போம். ஸோ அதுக்கு உதாரணமாக நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியன் டீமில் வந்து ஷேன் வார்னே வந்து ஒரு ஸ்குவாடில் இருக்காருன்னா கண்டிப்பாக ஷேன் வார்னவே பிளேயிங் லெவல் கண்டிப்பாக இருப்பார். ஸோ அதே தான் வந்து ஸ்ரீலங்காவில் முத்தையா முரளிதரனுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஒரு ஸ்பின்னர் வந்து நீங்கள் ஸ்குவாடில் எடுத்துகிட்டு பிளேயிங் லெவலில் வைக்கலன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அது இழைக்கப்படுற ஒரு அவமரியாதைன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அஸ்வின் தரப்பில் வந்து நிறைய பேர் வந்து நியாயம்தான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து இருந்தாலும் அவர் வெயிட் பண்ணியிருக்கணும், ஸோ தன்னை இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைக்கும்போது தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படின்னு தெரில. ஸோ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு பின்னாடின்னு நிறைய விஷயங்கள் இருக்குன்றது தான் உண்மை. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் முடியும் போது கண்டிப்பாக விராட் கோலி அண்டு ரோஹித் சர்மா, ஜடேஜா, ஸோ இந்த 3 பேர்கிட்ட இருந்தும் ஒரு ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன வகையான ரெஸ்பான்ஸ்னு தெரில. ஸோ மேபி வந்து தலைமையிலேருந்து ஏதாவது ஆர்டர் வந்திருக்கலாம். ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் 2 டெஸ்ட் மேட்ச் இருக்குது. ஸோ இதில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து இதற்கு அடுத்தபடி நடக்கக்கூடிய சாம்பியன்ஸ் டிராஃபி வரைக்கும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஷின் மார்க்குன்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அது எப்படி நடக்குன்னு தெரில. ஸோ என்ன இருந்தாலும் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலிக்கு அவங்கள பற்றி அவங்களோட பொட்டன்ஷியல் பற்றி அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ மற்றவங்க வந்து அவங்கள வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு தான் நானும் சொல்வேன். ஸோ இதில் வேறு எதாவது நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட கருத்து சுதந்திரம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்கள் மைண்டில் உங்கள் தாட் என்ன இருக்கோ கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இதற்கு அடுத்தபடியாக நம்ம வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறோமா இல்லையான்னு சொல்லி இந்த சீரிஸ் முடிஞ்சோன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதற்கு அடுத்தபடியாக மற்ற டீம்ஸ் மற்ற டெஸ்ட் மேட்சஸை பொறுத்து இந்தியா உள்ளே போவாங்களா மாட்டாங்கன்னு சொல்லி டிசைட் பண்ணுற விதம் கண்டிப்பாக வரும். ஸோ இந்தியா உள்ளே போனால் நல்லா தான் இருக்கும், நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அதற்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து ஜான்வரியில் வந்து இங்கிலாந்து கூட வந்து 5 2020 இருக்கட்டும், அதற்கு அடுத்தபடியாக 3 ஓடியாக இருக்கட்டும். ஸோ இந்த ஓடியா அண்ட் 2020 வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கிலாந்துக்கு எதிராக வந்து பல மாதங்களுக்கு திரும்ப வந்து மேட்ச் விளாட்றோம். ஸோ 5 2020 ரெண்டாவது 3 ஓடி. ஸோ ஜான் 22 பிப்ரவரி 2 வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த 2020 மேட்ச் நடக்க போகுது. ஸோ அதற்கு அடுத்தபடியாக பிப்ரவரி 6 பிப்ரவரி 12 வரைக்கும் அடுத்த 3 ஓடிஐ நடக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் பிப்ரவரி 12 வரைக்கும் வந்து ஷெட்யூல்டு வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு பிஸியாக இருக்குது. ஸோ அதற்கு அடுத்தபடியாக சாம்பியன்ஸ் டிராஃபி. ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்சோடனே அடுத்த ஐபிஎல்னு சொல்லிட்டு பிஸி ஷெட்யூல் கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு 2025 ஸ்டார்டிங்லேருந்து வந்து கிரிக்கெட் விருந்து காத்துட்ருக்குன்னு கண்டிப்பாக சொல்லணும். எஸ், என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்க போகிறதில்ல. ஸோ ஐபிஎல் முடிகிற வரைக்கும் வந்து இந்த 5 மாதம் எப்படி போகுதுன்னே யாருக்குமே தெரியாதுன்றதான் உண்மை. ஸோ இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம உங்களுக்காக கொடுக்க தான் நான் காத்துட்ருக்கேன். இந்த வீடியோ முடிச்சு மீண்டும் அடுத்த ஒன்று சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடுபடுறது சண்முகம்.